ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 2. நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா லெவல் 210 வரையும் வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவுக்கு நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணதுனால பார்ட் 2 போட உங்களுக்காண்டி வந்துட்டேன். இன்றைக்கான கோல் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவோட கோல் பார்த்திங்கன்னா 210 to 225 அப்படி போகலான்னு இருக்கேன். ஐயோ, நான் இதுக்கு ப்ரிசனர்ஸ் கொடுத்துட்டேன். டேஞ்சரஸ் ப்ரிசனர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஐயோ, அடிக்கிறான். வெயிட் பண்ணுங்க. இந்த பவரை போட்டு அதை போட்டு ரிஃப்ளெக்ஷன் கேக். இவன் ஒருத்தன் அடிக்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இன்னொன்று எனக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணோம், ஷார்க் எடுத்துக்கவா இல்லை ஏஞ்சலே ஓகேவான்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்புறம் நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன். இந்த ஃப்ரூட் பவர் அடிக்கிறதோட இந்த டார்க் ஸ்டெப் பவர் இருக்குல்ல, இதை வச்சு அடித்த லெவலப் பண்ணால் காட் ஹியூமன்னு ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் கிடைக்கும். அது செம பவர்ஃபுல்லாக சொன்னாங்க. ஆனால் நான் இது யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு லைட் தான் பிடிச்சிருக்கு. நம்ம செகண்ட் சீட் அடிச்சு வரும்போது அந்த டார்க் ஸ்டெப்பு லைட் அதை எலக்ட்ரிக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் 3 என்னன்னு கேளுங்க, போடுறேன். லைட் ஒரே பேரேஜ் ஆஃப் லைட், ரிஃப்ளெக்ஷன் கிக், ஸ்கை பீம். ஓகே, வந்துட்டான். இதோ இந்த 4th பவருக்குள்ள 100 வி பவர். அந்த வி பவர் வச்சு நல்லா பாஸ்லாம் பயமாக கொள்ளலாம். பாஸ்னால் ஈஸியாக பண்ணலாம் ஃபார்மிங். எனக்கு ஒரு ஐடியா. நம்ம இந்த 225 போனதுக்கப்புறம் அடுத்து இந்த பாஸ்லாம் இருப்பாங்களே, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 300 லெவலு 350 லெவல்லாம் போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி 200லேருந்து 240 வரையும், அதாவது 2 XP கோட் போடலான்னு இருக்கேன். நீங்களும் நிறைய சொல்கிறீங்க, நானும் போடுறேன். ஜிகனா லைட்டு பவர். எனக்கு உண்மையிலே லைட் ஃப்ரூட் பிடிச்சிருக்கு. இப்போ நான் எதுக்கு லைட்னிங் ஃப்ரூட் இருக்குன்னு எதுக்கு நான் சாப்பிடாம வச்சுருக்கேன்னா, வெயிட் பண்ணுங்கள், ஐட்டம் காட்டு. இன்றைக்கும் காணும் எனக்கு. ஹாய். நான் இவனை அதிகமாக தான் சொன்னேன் 2x கார்டு போடுறேன்ட்டு. ஏன் பாருங்கள், சீஃப் வார்டுன்னு எல்ஃப் ப்ளஸ் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு நம்மளோட வேர்டு இவங்கள டேஞ்சரஸ் ப்ரிசனர்ஸ் அடிக்கிறது தான். அதை ஃபஸ்ட்டு அடிப்போம். ஃபஸ்ட்டு இவங்க எதுக்கு மொத்தமாக அடிக்காமல் ஒருத்தனை அடிக்கிறேன்னா, இவனுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிறானுங்கண்ணே, ஹெல்த்துக்கு வருது. இப்படிலாம் என்னால் பண்ண முடியாது. அதனால தான் நான் போன வீடியோலாம் சொன்னேன், ஒவ்வொரு வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்பின் பண்ண போகிறோன்னு நல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ஃப்ரூட் ஸ்பின் இப்போயே பண்ணிட்டு வந்துடலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம்லாம் பண்ண வேணாம். கிடைக்கிற ஃப்ரூட்டே கிடைக்கக்கூடாது. வாங்க லைட் வச்சு படப்போம். வாவ். ஆனால் லைட்டில் படக்கிறது செம்ம ஃபஸ்ட்டாக. முன்னாடி இந்த 1லேருந்து 200 லெவல் வரையும் சாண்டுன்னு ஒரு ஃப்ரூட் யூஸ் பண்ணல, அதுவும் எலிமெண்டல் தான். நாங்கள் நடக்குதுங்க. நான் இதை ஹேக்கர் ஆகிட்டேன். அப்பாடா, ஏதோ நடந்துடுச்சு திடீர்னுட்டு. எனக்கு தெரிஞ்ச ஜங்கிளுக்கு இந்த வழியாக தான் போகணுன்னு இது இங்கே தான் இருக்குது. ஏன்டா பார்த்தீங்கன்னா 4 லேக் இருக்கிறனால தான் தைரியமாக போகிறேன். காசு பற்றாக்குறைலாம் வராது. இதோ இங்கே இருக்காரு. காச்சா. இங்கே ஆடே நிறைய இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு காச்சாட்ட பேசுவோம். டேய், என்னடா இது பக்கு?
பக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ கேட்குறான்? 56,000 தானே. ஓகே, ஒரு ஸ்பின்னை போடும். நல்ல ஃப்ரூட் தாடா. என்ன ஃப்ரூட் தர? சீ, என்னங்க ஃப்ரூட் இது? பாம். சரி, பரவாயில்ல, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. சரி, ஓகே, நம்ம திரும்பி டெவலப்பிங் கண்டினியூ பண்ணுவோம். நான் ஸ்டாட்ஸ் பாயிண்ட் கரெக்டாக தான் போடுறேன். நான் மீலி, டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்டு. ஸ்வாடுக்கும் கன்னுக்கும் போட மாட்டேன். ஏன்னா நான் ஸ்வாடும் யூஸ் பண்ண மாட்டேன், கன்னும் யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ நான் மீலிக்கு எதுக்கு போடுறேன்னா, மெயினாக இப்போதைக்கு எனக்கு இந்த எனர்ஜி நிறைய வேணுதான் போடுறேனே மீலிக்கு. என்ன போடவே மாட்டேன், ஏன்னா நான் ஃபைட்டிங் ஸ்டேஜ் அடிக்க போகிறது இல்லை. அடுத்த கொஸ்ட் எடுப்போம். அடுத்த கொஸ்ட் வேறு ஒருத்தரும் இல்லை, இந்த டேஞ்சர் பிரிசனர் தான். ஓகே, ஐயோ, திரும்ப பிரிசனர்ஸ் கொஸ்ட் எடுக்கிறேன். ஜெயில் கீப்பர் டேஞ்சரஸ் பிரிசனர் கொஸ்ட். இப்போ அவனுக்கு அடித்தா எனக்கு அடி விழுதா? ஓகே, லைட்டோட எலிமெண்டல் பவர் ஒர்க் ஆகுது. வாங்க பாய், 2 பேர் வந்துட்டானுங்க. இவங்க இப்போ ஆடு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகணும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இடையிலே நின்றானுங்க. இப்படியே ஃபாஸ்ட்டாக போன வச்சுக்கோ. இப்போ அவன்கிட்ட கரெக்டா இப்படி போன வச்சுக்கோங்க, அவனுக்கு அங்கேயே நிற்கிறானுங்க. இதோ நின்ட்டா பாருங்க. இதுதான் நடக்குது இங்கே. இது நடக்கக்கூடாது. இதோ அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போயிட்டு, தம்பி பாய் வாங்க, உன்னோட கடைசி மீட். இன்னொருத்தர் இருக்குமா? இன்னொருத்தங்கடா, இன்னொருத்தருனோட ஏதோ அங்கேயே மாட்டிக்கிட்டான்டா ஒருத்தன். அரே பாய், என்ன பாய் நீ? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, நீ மட்டும் தனியாக போகிற. டேய், எதுக்குடா அவனுங்க அங்கேயே நின்றானுங்க? மொத்தமாக அடி விட மாட்டானுங்களே. சரி, இவங்களை கடைசி வரையும் லக்கு அடிச்சுட்டு போவோம். இந்த லைட்டுக்கு அடுத்து நான் நிறைய ஃப்ரூட்ஸ் பின் பண்ணி காட்டுவேன் வீடியோலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரூட்டு சாப்பிட்லான்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கும் தெரியும் இந்த ஃப்ரூட் சாப்பிட்லாமான்ட்டு. இந்த லைட்டில் ஏன் சொல்கிறேன்னா, லைட்டில் எல்லா பொருளும் யூஸ் பண்ணிட்டேன். எப்போ நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்பேன்னா, செகண்ட் சி வந்ததுக்கப்புறம் தான். இப்போவே ஃபஸ்ட் சி ஃபுல்லாக லைட்டே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன். இந்த கேமில் ஒரு கிளிச்சான்னு நினைக்கிறது, இந்த பிரிசன் ஐலாண்டில் கீழே தண்ணி தடுது. அவங்களுக்கு இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், உங்கள்கிட்ட காட்டுறேன் எங்கேயாவது. பார்த்துட்டேன். இதோ பாருங்கள், என்னது இது? தண்ணி. ஆனால் இது மேலே என்ன ஹெல்த்து குறைய மாட்டேங்குது. இது என்னன்னு தெரியல. ஏய், உங்களை எதுக்குடா அந்த சரி அடிப்பா. லாஸ்ட் பாய். ஓகே, இந்த கொஸ்டின் முடிச்சிட்டேன். 214 தேர்ட் பாயிண்ட் போட்டுருமா? 1 2 3 4 1 2 3 4 செஸ்ட் இருக்கு. எல்லா பாஸும் ஸ்பானர் இருக்காங்களா? இங்கே உள்ளே இருக்கிற பாஸு இன்னும் ஸ்பானால. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் லெவல் இருக்கு. டேய், நான் எதுக்கு ப்ரிசனர்ஸ் வச்சுட்ருக்கேன்? இவனுக்கு தான் எனக்கு தேவை. இந்த டேஞ்சர் ப்ரிசனர்ஸ் அவ்வளோலாம் டேஞ்சரஸாலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோவாலாம் இல்லை. இவனுக்கு இந்த ஒயிட்டு ப்ளூ, இந்த ஒயிட்டும் பிளாக்கும் சேர்த்து ஒரு சட்டை போட்டிருக்கானே, ரெட் கலரில் போட்டிருக்கான், அவ்வளோதான் வித்தியாசம். பெருசாக எந்த அடியிலையும் மாற்றம் இல்லை. என்னன்னு தெரில, எனக்கு நீ லக்கே இல்லை. பாம் கிடைக்குது, காலில்
காலையில் ஒரு தடவை ஸ்பின் பண்ணேன், அப்போ எனக்கு ராக்கெட் கிடச்சிது. எனக்கு லக்கு. ஆனால் இவங்களுக்கு ஒருத்தர் வச்சாலே 15,000 XP கிடையாது. அடி 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 அடி. இவங்க அடிச்சா எனக்கு 7,50,000 XP தரானுங்க. பிளாக் சூட்ஸுக்கும் நிறைய XP ஆயிடுது. இப்போதைக்கு நல்லா அட்டாக்கி எடுத்தனால பிளாக் சூட்ஸுக்கு XP தேவை. சரி, இப்போ நான் ஒரு மேட்ரை பற்றி பேச போகிறேன். இப்போ நான் வந்து ரேஸை பற்றி தான் வந்து பேச போகிறேன். இந்த ரேஸ் இருக்குல்ல, இந்த ரேஸ்க்கு வந்து ஏஞ்சல் ரேஸோட V2 என்ன பண்ணுன்னு தெரியும். ஒருத்தன் இந்த செகண்ட்ஸில் க்ரீன் ஜோன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு கேட்டால் 3 பூ கண்டுபிடிச்சிட்டான்பான். அவன்கிட்ட போயிட்டு மஞ்சள் கலர் பூ, நீல கலர் ப்ளூ, சிவப்பு கலர் ப்ளூ பூ எல்லாம் கண்டுபிடிச்சா அவன் நம்மளுக்கு V2 தந்துடுவான். கொஞ்சம் காசு தந்தால் தந்துடும். இது அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னா V2 எடுத்துடும். V2 போனோம், V3 போனால் இதே நான் உங்களை மாதிரியே இன்னொரு ஏஞ்சல் பிளேயரை நீங்கள் அடிக்கிறோம். அது ஏஞ்சல் V1 V2 எவனையாவது அடித்தா உங்களுக்கு இந்த ரிப்பின்றாவோட சென்டர் போய் பேசினா உங்களுக்கு தந்துடும். ஜெயில் கீப்பர். ஓகே, அடுத்து டேஞ்சரஸ் பிரிசனர்ஸை இன்னொரு தடவை அடிக்கணும். 216 வந்துட்டேன். இப்போ வந்து அடுத்த வீடியோவில் என்ன லெவல் போப்போன்னா 225 to 35 லெவல் தான் போவேன் அடுத்த வீடியோவில். நல்லா ஜாலியாக இருக்குது இந்த கேம் பிளாக் ஃப்ரூட்ஸ். இன்னும் நான் உங்களுக்கு ஒரு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 சாய்ஸ் தரேன். இந்த கேமில் என்ன கேம் நம்ம வந்து அடுத்து போடலாம். ரோப்ளாக்ஸில் இருக்கிற கேம் தான். ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா ரைவல்ஸ், அதாவது ஒரு ஷூட்டிங் கேம். அது அடுத்து எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச 99 Nights in the Forest. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு தெரியும் இந்த கேம், எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் கேம் டியூவலிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேம். இதில் எது போடலான்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள். இந்த பிளாக் ஃப்ரூட்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் நிறைய கண்டினியூ பண்ணலாம் பிளாக் ஃப்ரூட்ஸை. எனக்கும் இந்த மாதிரி விளாட பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ வேறு எவ்வளோ நேரம் போகும்னு தெரில. நான் உங்களுக்கு நிறைய நேரம் இருப்பேன். கொஞ்சம் இந்த எடுக்கிறது, கேம்குள்ளே போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் எட்டிக்மெண்ட் தான் கூட போடுவேன். அப்போ தான் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணு. அப்போயே அந்த 4 lakh கிட்டே இருக்குது. 4 lakh கிட்டே இல்லை, 4 lakh தான் இருக்குது அந்த. ஏன்டா காசு நல்லா நின்றுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ அதான் வந்துருச்சு பாருங்க ஃப்ரூட்டு. லைட்னிங், சாண்ட், ஃப்ளேம், ஸ்மோக், ராக்கெட். சாண்ட் வச்சுருக்கேண்ணா. வெயிட் பண்ணுங்க, இந்த ஆக்சசரிஸ் ஒன்று என்கிட்ட இருக்குது, அதை போட்டுப்போம். 152 வச்சுருங்கண்ணா கேண்டீஸ். இதை வச்சனால எத்தனை 50 3 2 XP கோடு வாங்கலாம். 15 இருக்குது. சரி, நம்ம போய் அடுத்த கொஸ்டின் எடுக்கணும். எங்கடா ஓட்ட திரும்பி ஜெயில் அங்கே செஸ்ட்டை பார்த்துட்டேன். 7,50,000 இல்லை 80,000. நான் உடைய தொட இந்த எதுக்கு பேசுகிறேன். நல்லா இருக்கு. தரால இந்த கோட்டு நான் யார்கிட்ட இருந்தேன்னா இந்த மரைன் ஃபோர்ட்ரஸ் ஸ்கைலேண்ட் ஸ்கிப் பண்ணி இந்த மரைன் ஃபோர்ட்ரஸில் இருக்கிற ஒய்ஸ் அட்மிரல் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு இல்லை. அப்போ அடிக்கும் போதும் ஒரு தடவை கடைசி தடவை அடிக்கும் போது எனக்கு ட்ராப் பண்ணான் இந்த கோட்டை. அப்போலேருந்து இப்போ தான் போடுறேன் நான். அதுக்கு முன்னாடி என்னோடய இன்னரியில் பார்த்தா பிளாக் கேப்புன்னு ஒரு ஆக்சஸரி வச்சுருப்பேன், அதை தான் போட்டுருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, பிளாக் கேப் பெஸ்ட்டாக இல்லை இந்த ஒன் பீஸில் யூஸ் பண்ணுற இந்த ஒயிட் பியர்டோட இந்த கோட் பெஸ்ட்டான்னு சொல்லுங்கள்.
இதை நம்ம ஒயிட் பிளேட் யூஸ் பண்ணுற அதே கோட்டு தான் பாருங்கள். ஒயிட் பிளேட் லோகாலாம் இருக்கு பாருங்க. நம்ம இந்த வி பவர் யூஸ் பண்ணி இன்னைக்கு பாஸை போடுறோம். இன்னைக்கு இல்லை, அடுத்த பாட்டில். இவனுங்கெல்லாம் அடித்து எனக்கு 300 ரூபாயா தந்த எப்படா நான் லெவலை பேத்தி நிறையா ஃப்ரூட் வாங்கணும்னு தெரில. அங்கே வச்சுருக்கானுங்க அடுத்த ஆள். இவனு வேற ஒரு காண்டு எனர்ஜியிலே வேஸ்ட் ஆகுது இவனுக்கிட்ட பண்ணி பண்ணி. அடி அடி அடி. இவனுக்கு இப்படியே $334 அப்படின்னு போட்டா என்னைக்கு நான் லெவலை பேத்தி என்னைக்கு நான் மேக்ஸ் லெவல் வந்து அதெல்லாம் இன்னும் எத்தனை பாட்டு போடுவேணும். லைட்ரே, பாரேஜ் ஆஃப் லைட், ரெஃப்ளெக்ஷன் கிட், வி பவர் வாங்கிக்கிறாடா. என்ன அடி விட்டு தெரியுமாடா? 219 வந்துட்டாங்க. என்கிட்ட ஸ்டாட்ச் பாயிண்ட்டும் போட்டுடலாம். இப்போ ஸ்டாட்டு பாயிண்ட். இப்போ வரையும் நம்ம சேனல் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவாக இருக்குது நம்ம சேனல். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஓகே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, பேக் டு தி கேம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ முடிந்துவிடும். டேஞ்சரஸ் பிரிசனர்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு வீடியோ முடிஞ்சிடும். அதை தான் அப்படி சொன்னேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. நான் வந்து இந்த பாஸை வச்ச பார்த்தீங்கன்னா கொலசியம் போகணுமான்னு சொல்லுங்கள். கொலசியம் இருக்கும், ப்ரிசனுக்கு அடுத்து கொலசியம் தான். அந்த இடத்துக்கு போகணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்குறேன்னா அந்த இடமே செம போரிங்காக இருக்கும். அதனால் இங்கேயே வந்து சர்வர் ஷாப் பண்ணி இந்த 3 பாஸையுமே அடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த இடத்துலையே மேங்கா வில்லேஜ் மாதிரி இருந்துடலாம் அப்படின்னு இருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், கொலசியமும் வேணும் ப்ரோ. ஏன்னா அந்த இடத்துல பிவிபி ஸ்பாட்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன். நியூ கொஸ்ட் அவைலபிள், ஓப்பன் யுவர் காம்பஸ். நம்மளால பாஸ் அடிக்க முடியுமா? என்னடா சொல்கிறீங்க? பாஸ் அடிக்க முடியும்னா நான் இந்த வீடியோ இங்கேயே எண்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ நான் வந்து பாஸ் வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறமா பார்க்குறேன். இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு பார்க்குறேன். இல்லை 2 எக்ஸ்பிலாம் போட வேணாங்க, நம்ம நார்மலாகவே போய்க்கலாம். ஓகே, இதுவும் முடிஞ்சிச்சு. 221 லெவல் வந்து இவனுடையும். ஓகே, இதுக்கு மேலே இவன்ட்ட நம்மளுக்கு இடம் இல்லை. தெரில 225 தான் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். வார்டன் எவ்வளோ? 220. ஓகேவா? அவன் நான் ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த வார்டனை கில் பண்ணிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே இருக்கிற பாஸும் ஸ்பான் ஆகிட்டான். ஆனால் இந்த வீடியோவில் போட போகிறது இல்லை. இந்த பாரேஜ் ஆஃப் லைட் இந்த போட்டு இந்த பவரை போட்டோன்னா பயங்கர அடி உள்ள வந்தது, மரணடி. இது செம்ம ஜாலியாக இருக்கும் அடி. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்டன் சப்ப பாஸ். இந்த வார்டன், இந்த சீஃப் வார்டன் இருக்கான்ல, இவன் அடித்தா அவன் கையில் வச்சுருக்கான்ல, எங்கே அவன் கையில் வச்சுருக்க ஒரு கத்தி, அந்த கத்தி ட்ராப் பண்ணுவான். அந்த கத்தி ஒரு நல்ல வெப்பன். லைட்டோட ஸ்பெஷல் பவர் வச்சு நல்லா முடிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவு ஈஸி. லைட்டை வச்சு ஈஸியாக நம்மளால் டெவலப் பண்ண முடியும்னு சொன்னல. இப்போ எவ்வளோ ஈஸியாக நல்லா போட்டுறோம்.
எப்படி இந்த பவர்லாம் யூஸ் பண்ணோன்னா நடுவில் எனக்கு ஒரு டாட் மாதிரி தரல அதையே இந்த பாஸை பற்றி ஏம் பண்ணி வச்சேன்னா அவனுக்கு அடி விழும். ஓகேவா? இப்போ இந்த நிறைய பேருக்கு வெயிட் பண்ணுங்க, அப்புறமா போடுறவனு. இந்த சி பவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இந்த பாஸை பார்த்து அடிக்கணும், அப்போ அவனுக்கு டேமேஜ் விழும், அதிகமாகவே விழும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல சி பவர் தான் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான பவர். நான் இவனுக்கு எப்படி இந்த பாஸாக இருந்து எப்படி கமெண்ட்ரி கொடுத்துட்டே அடிக்கிறானா இவன் மொக்க. அதனால தான் ரொம்ப ஈஸி. வைஸ் அட்மிரலோட இவன் ஈஸி தான். வைஸ் அட்மிரலுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அது நான் செகண்ட் ஷிப் போனதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். ஹவு டு கிராஸ் ஃபஸ்ட்டு சி ஈஸியர் கைடு, ஃபுல் கைடுன்ட்டு. நல்லா ஃபஸ்ட்டு வியூவர்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். 223 லெவல் வந்துட்டேண்ணா. 1 2 ஓகே. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா எடுக்கிறேன். பாய் பாய்.